தமிழ்நாடு அந்த அந்த இது சபையில் உள்ளவர் அவர் மெடிசனே எடுக்க மாட்டாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் பாண்டியெல்லாம் டிபிஎம் தெரியல, பெரிய பாட்டி பெரிய. அப்போ ஏன் இவங்க வந்துட்டு எடுக்கலன்னு சொல்லிட்டு அப்போ கடைசியாக என்ன இது பண்ணாங்கன்னா, நீங்கள் எதுக்கும் போயிட்டு ஒரு டாக்டர் சொன்னதுனால ஒரு எம்ஆர்ஐ எடுத்துருங்க ஆர்த்தியில் அப்படின்னாங்க. நாங்கள் அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து ஆர்த்தியில் போயிட்டு எம்ஆர்ஐ எடுக்கிறோம். எம்ஆர்ஐயில் நார்மல்னு வந்து நேராக அதை எடுத்துக்கிட்டு டாக்டர் ரூமுக்கு போகிறேன். டாக்டர் இதுக்கு போன உடனே அவர் ஏசி ரூமில் அவருக்கு, சார் நீங்கள் பொய் சொல்லிட்டீங்கன்ட்டேன் நான் அவர்கிட்ட. அவர் முகம் மாறி ஏசி ரூமில் இருந்தவருக்கு வேர்த்துருச்சு. சார் நீங்கள் இதை மாதிரி நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட். அவர் என்ன சொல்கிறாரு, நான் எடுத்த ரிப்போர்ட் இதே இருக்குது, நான் பொய் சொல்லலை அப்படிங்கிறார். அப்போ இதுவும் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டு தானே, நீங்கள் தானே ஆர்த்தியில் எடுக்க சொன்னீங்க, இது ஆர்த்தியில் எடுத்துருக்கிறேன், ஒன்றும் இல்லை, நான் தான் முதல்ல சொன்னேன், எங்களுக்கு வந்து நீங்கள் செலவு கொடுக்குறீங்க அப்படின்னு நேரடியாக உங்கள்கிட்ட பேசினேன் சார்னு. அவர் அந்த டாக்டர் ஒன்றுமே பேசலை, அப்படியே பேசாமல் உட்காந்துருந்தார். ஆவியானவர் என்கிட்ட பேசுகிறாரு, நீ ஏன் இங்கே வந்து சண்டை போடுற, நைட்டு நீ அழுது நான் பார்த்தேன்ல, நான் ஹீல் பண்ணியிருக்கிறேன், பேசாமல் ஏஞ்சி போயிடு அப்படின்னு சொன்னார். உடனே சார்கிட்ட அவர்கிட்ட சாரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய 500 ரூபா கன்சல்டிங் ஃபீஸ் கொடுத்துட்டு அவர் வாங்க மாட்டேன்ட்டார். இல்லை சார் நீங்கள் ஏன்னா நேற்று நீங்கள் எடுத்தீங்க அதுவும் உண்மை இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகராஜிட்டு இருக்காங்க. அப்போது என்னென்னா, ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. இப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, மார்த்தாள் மரியாள் இருக்காங்க, லாசரு டெட் பாடி ஆகிறாரு. மார்த்தாள் சொல்கிறா, ஆண்டவர் சொல்கிறாரு அவன் உயிரோடு எழுந்திருப்பான் அப்படிங்கிறார். அவ சொல்கிறா, ஆமாம் வருகையில் எல்லாருமே உயிரோடு எழுந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு நான் எங்கே இருக்கிறேனோ என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போது இயேசுவை நம்ம விசுவாசிக்கும் போது, இயேசுவை அவரை நம்ம பார்க்கும்போது, எதெல்லாம் மரித்து போய் இருக்கிறதோ அது எல்லாம் அந்த பெரலைஸ் எல்லாத்தையும் ஆண்டவரால் சரி பண்ண முடியும். ஸோ ஆண்டவர் அதை திருப்ப சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் 45 யோவான் 11:45 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அப்போது அப்படின்னு நான் சொல்லவில்லையா அப்படின்பாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், இல்லை நான் விசுவாசமாக தான் இருக்கிறேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஃபெய்த் வேறு, நம்ம எதிர்பார்க்கிற விசுவாசம் வேறு, நம்ம பார்க்குற நம்ம சொல்கிற விசுவாசம் வேறு. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் வேறு. அப்போ அவரோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் மரித்தாலும் பிழைக்கும்படிக்கு ஆண்டவர் செய்ய முடியும். இது ஒரு பக்கம். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் பவுல்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, பவுல் எனக்கு ஒரு 1 கொரிந்தியரில் அது 15 இருக்கும், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குத்தி கொண்டே இருக்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு, ஆண்டவர் அந்த முள்ளை முழுசாக எடுத்து போடுறேன்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாயுள்ளது. அப்போது கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய சக்தி, கர்த்தருடைய அருள், கர்த்தருடைய மகிமை. ரோமர் 8:11 பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால். இந்த வசனத்தை எந்த கிறிஸ்துவர்கள் நம்புகிறாங்களோ, எந்த கிறிஸ்துவர்கள் விசுவாசிக்கிறாங்களோ அங்கே ஜீவன் உண்டாகும். அதில் அந்த வார்த்தை தான் சொல்லுது, என்னென்னா இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர்னு இருக்கும், உங்களுக்குள் வாசமாய் இருந்தால்
சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை கர்த்தரால உயிர்ப்பிக்க முடியும். அப்போ எந்த பகுதி டேமேஜாக இருக்கோ, எந்த பகுதி பரலைஸாக இருக்கோ, எந்த பகுதியில் ஒன்றுமில்லாமல் இருக்கோ, தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே தேவனாலே கூடும். ஆமென். ஜெபம் பண்ணலாமா ஐயா? ஜெபம் பண்ணலாங்களா? ஜெபம் பண்ணலாம். ஜெபம் இல்ல, பண்ணலாம். இல்ல, இல்ல. நீங்கள் என்ன பண்ண வரணும்? உட்காந்துட்டு இருக்கோம். நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன். நீங்க உட்காருங்க. இப்படி போட முடியாது. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர் ஆண்டவரே, இரக்கம் மனதுருக்கம் உடையவர் நீங்கதான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த தம்பியினுடைய ஜீவனுக்கு எதிராக ஆண்டவரே போராடின பொல்லாத ஆவியை உனக்கு அதிகாரம் கிடையாது. இந்த ஜீவனை எடுப்பதற்காக நீ போராடி போராடி தோல்வியை பார்த்து கொண்டிருக்கிறாய். இனியும் இந்த மகன் மேலே உன்னுடைய அதிகாரம் செல்லுபடி ஆகாது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர் இந்த மகனுக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடினாலே சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை நீங்க